வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம வரமாலக்ஷ்மியோட சிலைக்கு கையும் காலும் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் 2024. இந்த வருஷத்துக்கு என்ன லேட்டஸ்ட்டு கலெக்ஷன், என்ன புது மாடல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கையிலையும் கால்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஹந்தி டிசைனோடு வருதுங்க. மெஹந்தி டிசைன் ப்ளஸ் ஃபுல்லாக டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கையில் நீங்கள் பேங்கிள்ஸ் கூட போட வேண்டாம், அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மாடல்ஸும் இந்த பதிவிலேயே தெளிவாக வருதுங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் கைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது இந்த வருஷத்துக்கான லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸுங்க. இந்த மெஹந்தி போட்ட அழகான கைகளும் கால்களும் உங்களுக்கு வேணுமா? நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் காண்டாக்ட் நம்பர். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இமேஜஸும் அனுப்புவாங்க, ப்ளஸ் கொரியரும் உடனே போட்டு விட்ருவாங்க. என்ன ப்ரைஸுன்னு கேட்டாலும் அவங்க உங்களுக்கு உடனே தகவலும் கொடுத்துருவாங்கங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ டிஸ்பேட்ச் ஆகி இதெல்லாம் கொரியருக்கு போயின்னு இருக்குங்க. நிறைய பேர் இதை கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ், இந்த வருஷத்துக்கான புதிய வரவு. இந்த கையிலையும் கால்லையும் மெஹந்தி போட்டு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த கால்கள்லாம் முந்தி வந்த அந்த கைகளில் கால்களில் இந்த டிசைன்ஸ் இருக்காது. இது இந்த வருஷத்துக்கான புதிய வரவு. பாருங்கள் இந்த கையில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த தாமரைப்பூ வச்சு கைகள் வரும் பார்த்திங்களா, அதுவும் இதோடு சேர்ந்தே உங்களுக்கு வருங்க. அதை நீங்கள் கட்டி விடுறது கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அப்படியே வச்சு அழகாக இப்போ கட்டி காமிப்பாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோதான், இதை செட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி அழகாக அம்மனை இந்த மாதிரி வச்சு சில நொடிகள் சில நிமிஷத்துலேயே நீங்கள் அழகாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிடலாங்க. உங்கள் வீட்டில் வரவங்க கண்டிப்பாக இதை பார்த்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னே கேட்பாங்க. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த கால்களில் பாருங்கள் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, லேஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான டிசைன்ஸ். இது எல்லாமே அவங்க இப்போ காட்டுறது எல்லாமே கொரியருக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. எல்லாமே டிஸ்பேட்ச் ஆகிட்டுருக்கு. இந்த டிசைன்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தாமரைப்பூவும் அதோடு சேர்த்தே அவங்க கொடுத்துட்றாங்கங்க. அந்த கைகளோடு சேர்ந்தே வருது. இந்த டிசைனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் கொடுத்துருக்கேன், எண்ட் ஆஃப் த வீடியோவிலும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் ஆகி உங்களுக்கு கொரியரும் வந்துடுங்க. இது நெக்ஸ்ட்டு மாடல். இந்த மாடலை பாருங்கள். இதில் ரொம்ப டிசைன்ஸ் இருக்காது, பட் கைகளும் கால்களும் அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த கை கால் வச்சு அந்த சிலைக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இந்த டிசைன்லாம் வச்சு பார்த்தா இப்போ இந்த 3வது மாடல், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மெஹந்தி டிசைன் ஜாஸ்தியாக இருக்காது, பட் கைகள்லேயும் கால்கள்லேயும் சேர்த்து அந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த தாமரைப்பூ வைக்கிறதுக்கு அடிஷ்னலாக அந்த கையையும் சேர்த்து இதில் வருங்க. அப்படியும் ஒரு மாடல் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கலாம், ஃபுல் டிசைன் வேணுனாலும் அதையும் நீங்கள் கேட்டு வாங்கலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த செட்டையும் பார்த்துக்கோங்க. இதுவும் நிறைய நமக்கு இப்போ டிஸ்பேட்ச் ஆகிட்டுருக்குங்க. வரலட்சுமி அம்மனுக்கு சாரீ கட்டுற அந்த ஸ்டாண்டு ரெடி ஆகிட்டுருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டும் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டோட வீடியோ அடுத்த வீடியோவாக வெளியே வரப்போகுது. வரலட்சுமி நோன்பு இந்த வருஷம் எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, அன்னன்னைக்கு எப்படி நம்ம பூஜை செய்யணும், மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கணும், அந்த அன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன அம்மனுக்கு பாராயணம் செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.